இணைந்திருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நேர்களே, இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் எலும்பின் முக்கியத்துவம் குறித்து பேச இருக்கின்றோம். குறிப்பாக ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரையிலான எலும்பு மற்றும் மூட்டு அதனுடைய பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் நேர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு SD மருத்துவமனை, தருமபுரி குமாரசாமிப்பேட்டை SD மருத்துவமனையினுடைய எலும்பு மற்றும் மருத்துவ நிபுணர் அருண் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அன்பான நேயர்கள், எலும்பின் முக்கியத்துவம், குறிப்பாக எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த காயங்களாக இருக்கலாம் அல்லது விபத்துகளாக இருக்கலாம் அல்லது எலும்பு சிகிச்சை குறித்தான வழிமுறைகளை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நிலையத்தோடு தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 043442 என்ற முன்னிணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு எலும்பின் முக்கியத்துவம் குறித்து உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்மோடு நிலையத்தில் மருத்துவர் அருண் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை சொல்லி, வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு இந்த எலும்பு மற்றும் மூட்டு இது குறித்தான ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கக்கூடிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அது குறித்தான விஷயங்கள் சொல்லுங்க. அது இந்திய எலும்பியல் சங்கம் சொல்லிட்டு நம்ம எலும்பு மருத்துவர், இந்தியா முழுக்க இருக்க எலும்பு மருத்துவரோட சங்கம் இந்த மக்கள்கிட்ட எலும்பு முறிவுக்கு மற்ற எலும்புக்கான அந்த மற்ற நோய்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 2012 இந்த தேசிய எலும்பு மூட்டு தினம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 4ஆம் தேதி அறிவிச்சாங்க. அதன் முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 இருந்து 7ஆம் தேதி, அதாவது முதல் வாரம், ஆகஸ்ட் முதல் வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விழிப்புணர்வு வாரமாக, அதாவது நம்ம மக்களுக்கு நம்ம பல்வேறு, அதாவது இலவச சிகிச்சைகள் ஆரம்பிச்சு விழிப்புணர்வு முகாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற பேரணி, அந்த சாலை பாதுகாப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பண்றதுக்காக இந்த முழு வாரமும் நாங்க அதாவது இந்த ஒரு வாரம்ன்றது எலும்பு சம்பந்தமான நோய்கள் அல்லது விபத்துகள் குறித்து விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி பார்க்கும்போது எப்பவுமே ஒரு தீம், ஏதாச்சும் ஒரு கருப்பொருள் ஆண்டு, ஏதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளா அது அமையப்பட்டிருக்கும். அப்படி இந்த ஆண்டுக்கான கருப்பொருளா நீங்க எதை வலியுறுத்துறீங்க? இந்த ஆண்டோட கருப்பொருள் பாத்தீங்கன்னா S2 சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட், நோ டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஓகே. அதாவது நம்ம சாலையில செல்லும் போது கண்டிப்பா சீட் பெல்ட், அதாவது 4 சக்கர வாகனங்கள் போடும்போது 2 சக்கர வாகனம் ஹெல்மெட் அணியணுன்றது. அதே மாதிரி கண்டிப்பா குடித்த போதையில நீங்க வாகனம் செலுத்தக்கூடாதுன்றதுதான் இதோட இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். வேண்டும் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட், வேண்டாம் மது போதையோட வாகனம் ஓட்டுதல் அப்படின்றது. சரி, இந்த சிறப்பான வாரத்துல எலும்பு தொடர்பான என்னென்ன பிரச்சனைகள், அது இயற்கை சார்ந்து இருக்கலாம் அல்லது விபத்து சார்ந்து இருக்கலாம், முதல்ல நீங்க எதை வரையறை கொடுக்குறீங்க? ஆக்சுவலா நமக்கு எலும்பு நோய்கள்ல நமக்கு மக்களுக்கு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு இந்த விபத்து மற்றும் அடிப்படை காயங்கள்னால வரக்கூடிய நோய். சரிங்க. சில மற்ற காயங்கள் அல்லாத மற்ற இப்ப எலும்பு தேய்மானம், அந்த மற்ற ஜவ்வு பிரச்சனைகள், தசை பிரச்சனை. சோ இது ரெண்டாவது, அதாவது இது டிராமான்னு சொல்லுவோம், அது நான் டிராமாட்டிக் டிசார்டர் சொல்லுவோம். நமக்கு அதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு போக்கஸ் ஏன் எடுக்கிறோம்னா, தினமும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1000 ஆக்சிடென்ட் ஆகுது. அது ஒரு வருஷத்துக்கு 2022 கணக்கெடுப்படி பாத்தீங்கன்னா 4.6 லட்சம் விபத்துகள் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1.6 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அதுல முக்கியமா 40% அந்த சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. மிச்ச 60% பாத்தீங்கன்னா ஒன்னு மருத்துவமனைக்கு கொண்டு வர வழியிலயோ இல்ல வந்த பிறகோ இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த 60% மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு இந்த வருஷத்தோட கருப்பொருள். ஏன்னா நமக்கு அதாவது எலும்பு நோய்களால இறக்கக்கூடிய எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா சாலை விபத்துனால அதிகமான எண்ணிக்கை, அதாவது 90% மேல இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கனால அதை நம்ம போக்கஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, மற்ற நோய்களுக்கும் நம்ம விழிப்புணர்வு இது கூட சேர்த்து இந்த வாரம் இந்த கடைபிடிக்கக்கூடிய தினத்துல நம்ம எப்படி விபத்துக்கு முக்கியம் முன்னாடி வச்சாலுமே இப்ப நம்ம உறுதியான எலும்புகள் எப்படி இருக்கிறது, நம்ம பாதுகாப்பா எப்படி வச்சுக்கிறது, அதே மாதிரி தேய்மானம் வந்தா என்ன பண்ணணும், சோ அதுக்குரிய சிகிச்சைகள் எப்படி இருக்கு, சோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல கூடயும் அதையும் சேர்த்து பண்றோம். பொதுவா இப்போ மற்ற ஏதாச்சும் ஒரு உறுப்புகள், இப்போ ஒரு குடல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா இது சாப்பிடணும், இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஒரு நுரையீரல் அப்படின்னு சொன்னா சளி பிடிக்காம பாத்துக்கணும் அப்படின்றது காமன மக்களுக்கு ஏற்கனவே புரிதல். ஆனா எலும்பு, இதை நாங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது வலுப்படுத்திக்கிறதுக்கோ என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா சார்.
முக்கியமா உணவு பழக்க முறையில வந்து நம்ம எது சாப்பிடக்கூடாதுன்றதோட என்ன சாப்பிடலான்றதுதான் இதுல முக்கியமான தேவை. ஏன்னா நம்ம வந்து இது அதுன்னு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல போறதுல அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து உள்ள பொருட்கள் அதிகமா எடுத்துக்கணும். சோ அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல காய்கறிகள் கீரையில வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சோ நம்ம பால், அது மதிப்பு கூட்ட பால் பொருட்கள் இருக்கு இல்லையா, பன்னீர், அது மாதிரி விஷயங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அது இல்லாம மற்ற இப்ப சீத்தாப்பழம் அந்த மாதிரி சில பழங்கள்ல சப்போட்டா, சீத்தா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தானிய வகைகள், சிறுதானியங்கள் அதுல நிறைய கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மீன்ல சால்மோன் ஃபிஷ்னு சொல்லுவோம், நம்ம ஷீலா மீன் சொல்லுவோம், அந்த மீன். அது இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அத்திப்பழம் ட்ரை, அதுவும் வந்து உலர்ந்த அத்திப்பழம்ல ஹை கண்டென்ட் ஆஃப் கால்சியம் இருக்கும். அது இல்லாம நட்ஸ், நம்ம உலர்ந்த அந்த இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம், பாதாம், அது மாதிரி அதுல எல்லாத்துலயுமே வந்து கால்சியம், அதாவது உலரும் போது அந்த அடர்த்தி இதாகும் போது வந்து கால்சியம் வந்து எண்ணிக்கை அதிகமாகும். சோ இது மாதிரி வந்து அது இல்லாம கீரைகள் கொஞ்சம் நல்ல முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு கால்சியம் நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கும்போது அந்த எலும்பு அப்படின்றது ஒரு உறுதித்தன்மை நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த எலும்பு தேய்மானம் அல்லது மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே தேய்மானம் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சது ஒரு மெஷினரி, அது தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஜாயிண்ட் அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல வந்து ஒரு தேய்மானம் ஆகுது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். இது மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி வரையறை செய்யறது, இது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு தொடர்ச்சியா ஒரு இயங்கிட்டு இருக்க ஒரு இயந்திரம் எப்படி வந்து அதுக்கு தேய்மானம்ன்றது வந்து நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு விஷயம், அது இயற்கையா நடக்கிறது தான். அது மாதிரி வந்து ஒரு நம்ம உடல் உறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா வயது முதிர்வால பிளஸ் வந்து நம்ம பண்றக்கூடிய வாழ்க்கை முறை, நம்ம பண்ணக்கூடிய வேலை, அது சார்ந்து அதுக்கு அடுத்தது வந்து அதுக்குரிய சத்துக்கள் இல்லாத போறதுனால வந்து கண்டிப்பா தேயும். இயற்கையா நடக்கிறதுல ஆரம்பிச்சு அது வந்து மற்ற நோயினால கூட சில டைம் நடக்கும். அது மூட்டுக்கு பாத்தீங்கன்னா தேய்மானம் நம்ம குறிப்பிடுறது வந்து மூட்டோட அந்த வெளிப்பகுதி, அந்த ஜவ்வு பகுதி தான். ஏன்னா ரெண்டு எலும்புகள் சேர்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உராய்வு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மூட்டுக்கு வெளிப்பகுதி வந்து கார்ட்லேஜ் சொல்லுவோம், அந்த நம்ம தமிழ்ல வந்து ஜவ்வுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்லேஜ்ன்றது தான் வந்து நம்ம உராய்வு இல்லாமல் நமக்கு ஃப்ரீயா ஒவ்வொரு எலும்பையும் வந்து ஒரு பிளெக்சிபிள், ஆமா, நீங்க பண்ணக்கூடிய எல்லா கிரீஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, அந்த கிரீஸ் மாதிரின்றது உள்ள வந்து ஒரு ஆயில் இருக்கும், சைனோவில் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, எண்ணெய். இது வந்து அந்த உராய்வு, அந்த சர்ஃபேஸ், அந்த மேல இருக்கிற பகுதிகள் வந்து ஸ்மூத்தா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய வேலை பண்ணும்போது வந்து எந்த ஒரு அந்த ஃபிரிக்ஷன் இல்லாமல், அந்த உராய்வு இல்லாமல் நடக்கிறதுக்கு. சோ இது நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற சத்து குறைய அந்த கார்ட்லேஜோட அந்த தன்மை மாறி அதுல வந்து கொல்லாஜன் சொல்லுவோம், புரோட்டீன், அதுதான் பேஸ். அது குறைய என்ன அது அப்படியே தேஞ்சு போய் இந்த ஜவ்வுங்கள் எல்லாம் மொத்தமா தேஞ்சு போய் கடைசியில் எலும்புமே உரச ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம தேய்மானம் சொல்றது. அதனாலதான் வந்து நீங்க எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும், அதாவது கால்னா முட்டி மடக்கி நின்னா வலி வர்றது, நடக்கும்போது வலி வர்றது, சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். டாக்டர் நேர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் தமிழ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர், வணக்கம் ஸ்ரீதர். இன்னைக்கு வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பாத்தீங்கன்னா நான் தமிழ் செய்யணும் சார். சொல்லுங்க ஸ்ரீதர். சொல்லுங்க. 4 மணிலிருந்து விடிகால் 4 மணிலிருந்து நைட்டு 8:30 வரைக்கும் தான் என்னுடைய ஒர்க் முடியுது. சரிங்க. சாப்பிடும் போது மட்டும்தான் ஒரு 4 மணி நேரம் உட்காடுறேன். மீதி நேரம் நின்றுட்டே தான் ஒர்க் பண்றதுனால கால் ரொம்ப நரம்புலாம் ரொம்ப வீங்கி போயிடுது, கால் ரொம்ப வீங்கி போயிடுது. அதுக்கு என்ன சார் காரணம்? தொடர்ந்து நீங்க வந்து அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தொழில் முறையா வந்து நீங்க வந்து நீண்ட நேரம் நிக்கிறதுன்றதும் வந்து ஒரு உங்களுக்கு உடம்புக்கு வந்து அது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம இயற்கையா நம்ம உடலோட அமைப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரே நிலையில இருக்கிறதுன்றது கிடையாது. நம்ம நிலையை மாறி அதாவது ஒவ்வொரு பொசிஷன் மாத்திட்டே இருக்கணும். உட்கார்றது, நிக்கிறது, நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப கற்கால மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே ஒரு இடத்துல ஒரு நிலையா இருந்தது கிடையாது. சோ அது மாதிரிதான் இயற்கை நம்ம உடம்போட அமைப்பு அப்படி ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல மற்ற இடத்துல எல்லாம் ஒரே பொசிஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதாவது நீண்ட நேரம் நிக்கிறதும் தவறு தான், நீண்ட நேரம் அமர்ந்து நிற்கிறதும் தவறு தான். நீங்க வந்து கண்டிப்பா இடையில வந்து ஒரு ஓய்வு நேரத்தை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சா நீங்க வந்து 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். அதுதான் வந்து அவசியம். சரிங்களா? ஓகே, நன்றி சார். நன்றி. டாக்டர், இந்த மாதிரி தொழில் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னு? அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஒண்ணு இந்த மாதிரி நீண்ட நிக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண்டக்டர்ஸ், இப்ப நீங்க இந்த டீ கடையில டீ போட்ட மாஸ்டர், சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இவரு இந்த சமையல் மாஸ்டர், இவங்க எல்லாம் எப்படின்னா தொடர்ச்சியா அந்த காலையில் நிற்பாங்க. சோ இவங்களுக்கு என்ன அறிவுரைனா மத்தியானம் இப்ப உணவு வேலை கிடைக்குதுன்னா அந்த டைம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா படுத்து இருக்குது. அதாவது நம்ம வந்து
ஒரு உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்குறது. முக்கியமா என்னன்னா நின்னுட்டே இருக்கும்போது அந்த காலுக்கு ஒரு அந்த தசைகள் எல்லாமே வலுவிழந்து போயிடும். ஏன்னா அது வந்து ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த வேலை செய்ய முடியும். அந்த அதுக்கு மேல வந்து நீங்க ஓவரா பர்டன் கொடுக்க வலுவிழந்து போகும். அப்புறம் வந்து மற்ற பிரச்சனைகள் வரும். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா வேரிகோஸ்னு சொல்லுவோம், ரத்த குழாய் வீக்கம். சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொழில்முறையா வரும். அதே மாதிரி நீண்ட நேரம் அமர்ந்த நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து முதுகு தண்டு பிரச்சனை, ஜவ்வு பிரச்சனை எல்லாம் வரலாம். சோ அவங்க வந்து இடையில இதே மாதிரி தான் எந்திரிச்சு நடக்க சொல்லுவோம். இப்ப இவங்களை எப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்றோமோ அது மாதிரி வந்து இப்ப நீங்க கண்டினியூஸா உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஆப்போசிட். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த பொசிஷன் மாத்துறது, அந்த செயல்திறன் மாத்தும் போது வந்து கண்டிப்பா அது வந்து நம்ம பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கணும். ஓகே சார், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மூட்டு தேய்மானம் அதை பத்தி பேசிட்டோம், அந்த ஜவ்வு அந்த விஷயங்கள் பேசிட்டு. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வு தேய்மானம் வந்து எப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடி மற்றும் ஒரு நேருங்க. ஆமா ஆமா, வருக. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். அழகுபாடி செந்தில் நகர் பாலக்கடை முருகேசன் சார். வணக்கம். வணக்கம் முருகேசன். இன்னைக்கு நம்மளோட எலும்பு அதனுடைய முக்கியத்துவம் குறித்து குமாரசாமிப்பேட்டை எஸ்டி மருத்துவமனையுடைய அருண் பிரகாஷ், நம்ம அந்த அரசு மருத்துவக்கிட்டே அவருடைய மருத்துவமனை இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பேசலாம் சார். டாக்டர் சாருக்கும் நிலையத்த உங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. நன்றிங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வந்து தலை வெட்டுறதுக்கு, ஆட்டுக்கு தலை வெட்டுறதுக்கு மேல ஏறி மரத்து மேல இருந்து ஒரு 20 அடி ஹைட்ல இருந்து விழுந்துட்டேன் சார். சரிங்க. அது விழுந்ததையும் ஜவ்வுக்கு அடிபட்டு போச்சு. அன்னைக்கு காலகட்டம் வந்து நல்லா வீட்டுல போய் வந்து கட்டு போட்டேன். சரிங்க. சரியாயிடுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஜவ்வு லூஸ் ஆயிடுச்சு. எந்த பகுதி உடம்புலோடைய எந்த பகுதி? இது முழங்கால் மடக்கி உட்கார்றதாவே. ஐயா, உங்களோட வயசு எவ்வளவு இருக்கும்? இப்ப உங்களோட வயது எவ்வளவு சார்? எனக்கு வந்து 53 வயது. சோ அந்த சூழ்நிலை அடிப்பட்டது வந்து உண்மையா பெரிய பிரச்சனையா இருந்தால் இவ்வளவு நாள் அவருக்கு வழி இல்லாம இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அது வந்து லேசான காயமா தான் இருந்திருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து 50 வயது தாண்ட வயதுனால முதிர்ச்சினால வரக்கூடிய தேய்மானம் தான் அது. சோ இது வந்து நீ கண்டிப்பா வந்து ஒரு மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு தேவையான சிகிச்சைகள் கொடுக்கலாம். அது வந்து இது வேற அது வேற. சில டைம் வந்து நம்ம வந்து உடனே தெரியும். இப்ப நீங்க ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சு போயிருந்ததுன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதத்திலே வலி அதிகமாயிடும். உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சரிங்களா? அந்த சூழ்நிலையில வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இவ்வளவு நாள் வலி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய காரணமா வந்து வலிக்குது வேலை செய்யும் போது. சரிங்க. சில டைம் வந்து கொஞ்சம் உட்காந்து இளம்புறதுல கவனம் வந்து, அதாவது நீங்க சில விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். அதாவது முட்டியில ஜவ்வு தேய்மானம் வந்துருச்சுனாவே நம்ம வந்து தரையில சப்பனங்கள் போட்டு உட்கார்றது, இப்ப கொத்து வச்சு உட்கார்றது, மேடு பள்ளத்தில் நடக்கிறது, படியில அதிகமா ஏறி இறங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தவிர்க்கணும். ஏன்னா வந்து இல்லங்க, அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய ஜவ்வு பிரச்சனைகள் இருந்தா சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றாரு மருத்துவர். நம்ம ஏன்னா அது பண்ணீங்கன்னா தான் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் மேல வந்து மோசமாகாம பாத்துக்க முடியும் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம கொடுக்கற சிகிச்சை முறையும் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் தேய்மானம் நடந்துட்டே இருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து குணப்படுத்த முடியாது. அப்புறம் கடைசி நிலையில போய் நம்ம சில டைம்ல ஒரு அடி 1.5 அடி பள்ளத்துல திடீர்னு கால் வச்சு அப்படியே அந்த அதெல்லாம் நீங்க வந்து பண்றது தவிர்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து உங்க மூட்டு வந்து நிலை இல்ல, தேய்மானம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த மாதிரி 1.5 அடி பள்ளத்துல நீங்க இறங்கி ஏறுறதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பா. அது மாதிரி வந்து சில டைம்ல வருஷத்துக்கு 2 சார் 3 சார் வேலைக்கிற போது நம்ம உட்காந்து அது அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடுது. அதாவது மூட்டும் விலகுது. அது வந்து இன்னொரு பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா நீங்க உடனே தீர்வு பார்க்கணும். ஏன்னா வந்து மூட்டு விலகுறதுன்றது வந்து நம்ம விட்டுட்டுங்க அதுவே வந்து சீக்கிரமா தேய்மானத்துக்கு வந்து வழிவகை செய்யும். அதனால வந்து உடனே நீங்க வந்து மருத்துவரை பார்த்து அதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு, அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஆபரேஷன் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஜிஹெச்ல ஸ்கேன் பண்ணி சொல்லி இல்ல, அதுதான் உங்களுக்கு ஆபரேஷன் இல்லைன்னா அதுக்கு பெல்ட் மாதிரி சப்போர்ட் பண்றது கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஜவ்வு விலகாம இருக்க, மூட்டு விலகாம இருக்கிறதுக்கு பெல்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்க போட்டுட்டு நீங்க நடந்துக்கலாம். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அவரை மருத்துவரை நீங்க பார்க்கலாம். அவங்க நமக்கு பார்க்கலாம். அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 சார் 3 சார் தொந்தரவு கொடுத்துருது. அதான் நீங்க ஒரு முறை ஃப்ரீயா இருக்கும்போது சாயங்காலம் நேரம் அப்படி போனீங்கன்னா தருமபுரி போற வழியில குமாரசாமிப்பேட்டையில அவருடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. சார் கிட்ட இந்த மாதிரி ரேடியோ ஆமா ரேடியோல பேசணுமா சார்னா இன்னும் கூடுதலா அவர் வந்து சிறப்பான ஒரு கவனம் கொடுத்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார், பாக்குறேன். நான் போய் பாக்குறேன். அது வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுத்து உட்காந்து இளம்படுறதுல அந்த மேடு பள்ளத்துல இறங்குற போது
வந்து அந்த ஜவ்வு வந்து லூசா இருக்கிற இடத்துல வந்து விலைக்கு போயிடுது. நீங்க பார்த்து நல்ல ஆலோசனை பெற்று இன்னும் சிறப்பான முறையில நல்லபடியா வச்சுக்கோங்க. ஏன்னா 53 வயசு தான் இருக்கு அப்படின்றீங்க, ரொம்ப வயதானவும் ஒன்றும் இல்லை. அதனால கூடிய சீக்கிரம் பாத்துருங்க. நல்லது, நன்றி. சரிங்க, நன்றி 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 நன்றி. நம்ம அந்த தேய்மானம் அது இதோட கொஞ்சம் பொருந்தி போகும். ஆமா, இவரு சொல்றது வந்து அந்த ஹிஸ்டரி. அது ஏன்னா இப்ப சில வயசுல சின்ன வயசுல நம்ம இந்த மாதிரி அடிப்படும் போது என்ன ஆகும்னா, அந்த மூட்டு எப்பயுமே வந்து விலகாம இருக்கிறதுக்கு அதை சுத்தி வந்து சில தசைகள், தசை நாறுகள், அந்த ஜவ்வோட சில பகுதிகள்லாம் வந்து உறுதியா பிடிச்சிட்டு. ஆமா, அதுல ஏதாவது ஒரு கிழிச்சல் அடிபட்டு கிழிஞ்சிருச்சுன்னா, அது சரியா காயங்கள் ஆறலன்னா மூட்டு வந்து சில டைம் வந்து விலக வாய்ப்பு இருக்கு. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்ட மூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், காலில் இருக்கிற அந்த மூட்டு மாதிரி விலக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வெளியே போச்சுன்னா அவங்களே சில பேர் வந்து தானா மாத்தி. எஸ் டாக்டர், இந்த முட்டியில இருக்கிற அந்த மேல இருக்கிற ஒரு கப்பு மாதிரி பட்டலான்னு சொல்லுவாங்க, அந்த மூட்டு நீ கேப்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா அது பேர் ஹேபிச்சுவல் டிஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. அது தானே வெளியே வந்துடும். அந்த நபரே என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ன பண்ணணும் பண்ணி அதை உள்ள தள்ளிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்க. சோ இது என்ன ஆகும்னா அந்த மாதிரி மூட்டு வெளியே வந்துட்டு போச்சுன்னா அந்த மூட்டோட அந்த நான் சொன்ன ஜவ்வு பகுதி வந்து ரொம்ப அதிகமா டேமேஜ் ஆகும். அதாவது ஒரு வருஷம் நடக்கிறது வந்து ஒரு எபிசோட்ல ஒரு நிகழ்வுலயே வந்து அந்த ஒரு வருஷத்துக்குரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரே. அதனால வந்து இப்ப அந்த மாதிரி நம்பர் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மூட்டு விலகின உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னா குறைஞ்சபட்சம் 4 to 6 வாரம் வந்து ஓய்வு கொடுப்போம். அந்த மூட்டை வந்து அசையாம பெல்ட் மாதிரி இல்லைன்னா மாவு கட்டு போட்டு ஓய்வு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி. ஏன்னா அது எதுக்குன்னா அந்த ஜவ்வுகள் பகுதியில ஆடுறதுக்கு. இவங்க மக்கள் என்ன பண்ணா இவங்க ரெடியூஸ் பண்றதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்து அவங்க எதுவுமே அதுக்குரிய, அதாவது அது தானா சரி பண்ணிக்குரிய வாய்ப்பு கொடுக்காம வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குன்னா அது இன்னும் மோசமாயிட்டே வரும். அதுல வலி தெரியாதுங்களா? அதாவது வலி எப்படின்னா வந்து வலி அந்த மூட்டு வெளியில இருக்கும்போது மட்டும் தான் வலி இருக்கும். திருப்பி உள்ள போகும்போது வலி தானாவே குறைஞ்சிரும். சோ அது வந்து அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். இப்ப வந்து இந்த தேய்மானத்துக்கு வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணம், முக்கியமான அடிப்படை காரணம் வந்து இந்த ஜாயிண்ட். அதாவது மூட்டு விலகல அப்படின்னு சொன்னா ஒரு 2 வருஷத்துல தேயக்கூடியது இது 2-3 முறை விளைச்சுனாவே தேய்மானத்தை. சோ வந்து இவருக்கு மேபி இது வந்து அடிப்படாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது, மூட்டு வலி வந்திருக்காது. அன்னைக்கு வந்து ஒருவேளை தசை நார் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம தேய்மானன்ற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 வகையா பிரிப்போம். அதாவது நம்ம சதவீதப்படி, அதாவது இப்போ 25% வரைக்கும் தேய்மானம் இருக்குன்றது வந்து முதல் ஸ்டேஜ் 1 சொல்லுவோம். 2வது ஸ்டேஜ்ன்றது 50%, பாதி அளவுக்கு தேய்கிறது. 3வது ஸ்டேஜ்ன்றது வந்து 50% 75%. 4வது வந்து முழுமையா தேய்றது, 75% முழுமையா. இப்போ வந்து அந்த முதல் 2 ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வலி எப்படி இருக்குன்னா, இவர் சொல்ற மாதிரி வலி வந்து அப்பப்போ வரும். அது ரொம்ப கடினமா வேலை செய்யும் போது, ரொம்ப நேரம் கீழே உட்கார்றது, கஷ்டமான விஷயம் பண்ணும்போது, அது சில டைம் வந்து எந்த ஒரு சிகிச்சை இல்லாமலே வலி தானா சரியாப்படும். இப்ப நீங்க நைட் வலி இருக்குன்னா தூங்கி இருந்துச்சுன்னா காலையில் பார்த்து வலி இருக்கு. இது வந்து முதல் ஸ்டேஜ் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா, இப்ப வலி வந்து திடீர்னு வருது, எப்பயோ ஒரு டைம் வருதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மாதத்துக்கோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி தொடர்ச்சியா திரும்ப வந்துட்டு இருக்குனாவே கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம சிகிச்சை முறை பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசியோதெரப்பி, அந்த இயன்முறை மருத்துவம், அதுக்குரிய அந்த பயிற்சிகள் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு சில சத்து மாத்திரைகள் எடுத்தாவே இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப வேகமா தேயாம தடுத்து நம்ம வந்து நிறுத்தலாம். தடுத்து நிறுத்துறதுன்றத வேகத்தை குறைக்கலாம். அதே நீங்க 50% மேல போயிடுச்சுனாவே வந்து என்னன்னா சில டைம் என்ன பண்ணுவோம், உள்ளேயே சில சிகிச்சை முறைகள் இருக்கு. அது மூட்டுக்குள்ளே சில ஸ்பெஷல் மருந்துகள் போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலூரானிக் ஆசிட்ன்றது எப்படின்னா நம்ம உள்ள ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நம்ம செயற்கையாக உள்ள போட்டு அதுக்குரிய சத்துக்கள் கொடுக்கறது, அந்த உராய்வு கொடுக்கறது எல்லாம் பண்ணலாம். இப்ப கடைசி நிலை ஆர்டிபிஷியலா நம்ம வந்து இப்ப இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸ் சொல்லுவோம், வலிக்கு மட்டும் போட்டு இருந்தாங்க, வலி நிவாரணி. அது வந்து பெருசா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது, வலி மட்டும் தான் கிடைக்கும். அங்க பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஆமா, பட் அந்த பிரச்சனை நமக்கு தெரிவிக்காது. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு நம்ம ஊசி போட்டுட்டோம்னா இன்னில இருந்து வலி இருக்காது. ஆனா அது எஃபெக்ட் ஒரு 6 வாரமோ 3 மாசத்துல குறைஞ்சிச்சுன்னா திரும்ப பாத்தீங்கன்னா வலி இன்னும் ஜாஸ்தியா தான் தெரியும். அதுதான் வந்து 3வது ஸ்டேஜ். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இணைப்பில் வரக்கூடிய ஒரு நேயர் வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில மூட்டு சம்பந்தமா எலும்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். குமாரசாமி பேட்டையிலிருந்து மருத்துவர் எஸ்டி மருத்துவமனையுடைய மருத்துவர், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை. வணக்கம் ஐயா. ஐயா, நாங்க லாரி பெயிண்ட் அடிக்கிறோங்க ஐயா. ஓகே. ஒரு நாளைக்கு லாரியில வந்து 20 டைம் 30 டைம் சுத்துவோங்க, வண்டியை சுத்தி வேலை செய்யுங்க, உட்காருவோங்க, எந்திரிக்குவோங்க. அதனால ஒரு டைம் அது மூட்டு வலி மாதிரி வருதுங்க ஐயா.
எனக்கு இப்ப வயசு 30 வயசு தான் ஆகுதுங்கய்யா. இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க வேலை செய்யறீங்க? 8 மணி நேரங்கய்யா. 8 மணி நேரம். அதுல இடையில ஏதாவது ஓய்வு எடுக்கிறீங்களா நீங்க? ஓய்வா லஞ்ச் டைம்னா half an hour. சரி, ஓகே. என்னன்னா நீங்க நடுவில் நீங்க வந்து இடையில ஒரு நான் அந்த ஓய்வு டைம் தவிர்த்து மற்ற டைம்ல இடையில கொஞ்சம் ஓய்வு எடுக்க பழகுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு சின்ன டீ பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொன்னு என்ன வந்து ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஒரே இடத்துல நிக்கிறது ஒரே மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து தவிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மேடு பள்ளத்துல ஏறி இறங்க இப்ப லாரில ஏறி இறங்குறதுக்கு பதிலா அதுக்கு ஒரு சாய்வு தலை மாதிரி வச்சு அதுல வந்து நீங்க ஈஸியா ஏறி இறங்க மாதிரி அதாவது கஷ்டமான மாதிரி ஏறாமல் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கான சில விஷயங்கள் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதை நீங்க உங்க தொழில்முறை பிரச்சனைன்னும் போது ஒண்ணு அந்த பிரச்சனையை வராம இருக்கணும்னா அந்த தொழில் வந்து மாத்தணும், இல்லைன்னா அதுல வந்து சில விஷயங்கள் நீங்க மாத்திக்கணும். சோ அதுல கவனம் செலுத்துங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா சிகிச்சை பக்கத்துல இருக்க டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நீங்க நன்றிங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். ரைட், இணைப்பில் இருந்து அந்த நேயர் விடுபட்டிருக்க. டாக்டர், இப்போ இந்த மூட்டு விலகுதல் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த முட்டியில இருக்கக்கூடியதை பத்தி பேசணும். அங்க மட்டும்தான் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குங்களா அல்லது வேற இடங்கள் மூட்டு விலகுதல் பாதிப்புகள் இருக்குங்களா? பேசும் டாக்டர். நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்க. வருக. வணக்கம் ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வணக்கங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். இன்னைக்கு எலும்பினுடைய முக்கியத்துவம் இந்த வாரம் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய மருத்துவர் அருண் பிரகாஷ் இருக்காரு நம்மளோட. கண்டிப்பா ஐயா. இந்த எலும்புகள் தேய்மானம் இது பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல ரொம்ப காமனா இருக்கு, ரொம்ப பிரிட்டிலாவும் ஆயிடுது. இதற்கு முக்கிய காரணம் ஆஸ்ட்ரியோபராசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அப்படி வர கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினா அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இது என்னுடைய முதல் கேள்வியா. இரண்டாவது கேள்வி, இந்த மூட்டு ஒருத்தவங்களுக்கு விலகி இருக்கு அப்படின்னு ஏற்படும் பொழுது அதை பிக்ஸ் பண்ணுவாங்க, பிசியோதெரப்பி அப்படிங்கறதையும் கொடுப்பாங்க. இந்த முட்டு தொடர்பான ப்ராப்ளம் ஏற்படுறவங்களுக்கு இந்த பிசியோதெரப்பி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அந்த வயதானவர்களுக்கு எலும்பு கூடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதே இளையவருக்கு டக்குன்னு கூடிடுது. அதே மாதிரி அந்த ரிட்டென்ஷன் ரேஷியோன்னு சொல்றாங்க இல்லையா, கையை ஒருத்தர் கடிப்பட்டு மேல தூக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இளையோருக்கு கொஞ்சம் டக்குன்னு பண்ணோன்னு இது எதனால அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. நன்றி. நாம ரேடியோல பேசுவோம். நன்றி. அவங்க கேட்ட அந்த முதல் கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப வந்து மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த நடுத்தர வயது மகளிருக்கு வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து எங்க முழு உடல்ல அது ஒரு பகுதியில வலி சொல்ல மாட்டாங்க, உடல் ஃபுல்லா எங்க உடம்பு முழுசா வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது காரணம் என்னன்னா வந்து அந்த அவர் சொன்ன சேம் அதே ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற அந்த எலும்பு அடர்த்தி குறைவுன்ற அந்த நோய். சரிங்களா? சோ இதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் சொல்லிட்டு அந்த ஹார்மோன் வந்து அவங்களோட எலும்புல நீங்க கால்சியமே எடுத்துக்கனாலும் அது ஏதோ ஒரு பகுதியில இருந்து கால்சியம் எடுத்துட்டு வந்து எலும்புக்கு செலுத்திடும். சோ அதனால எலும்போட உறுதி வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் மெயின்டைன் பண்றோம். கரெக்டா அந்த மாதவிடாய் நிக்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அவங்க மெனோபாஸ்னு சொல்லுவோம், அந்த டைம் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு இந்த அதோட அளவு குறைய இதோட அந்த கால்சியம் மெட்டாபாலிசம் அது இது மாறிடும். ஸோ தட் நம்ம வந்து கண்டிப்பா நீங்க நல்லபடியான அளவு கால்சியம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து அது மெயின்டைன் ஆகும், தவிர ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அது சப்போர்ட் பண்ணி கொடுக்காது. கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். பட் அதுல என்னன்னா அந்த டைம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்ப வீட்டில இருக்க நம்ம அம்மாவே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில இருக்கிற மீதி தான் சாப்பிடுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு காய்கறி இல்ல நீங்க ஒரு இப்ப நான்வெஜ் எது செஞ்சாலுமே மற்ற பசங்களுக்கு பேர பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கணவர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் கடைசியில இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு ப்ரொபோர்ஷன் கிடைக்காது. சார் சில டைம் வந்து அவங்க சமைக்கிறதுனால சாப்பிடுற அந்த விருப்பமும் போயிடும். சோ அதனால வந்து அந்த சத்தான உணவுகள்ன்ற அந்த பழக்க வழக்கமே அந்த 40-50 கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். சோ இது ரெண்டு மிக பிரச்சனை தான் அந்த அவங்களுக்கு ஒரு மகளிர். முதல் கேள்விக்கான பதில் இதுங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி மற்றும் ஒரு நேரம் நம்ம கேட்டுட்டு வருவோம். வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நான் தாசனம்பட்டி சித்தன். வணக்கம் சித்தன். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சித்தன். சுமாரா போயிட்டு இருக்குங்க. எனக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப வலியாக்கு சார். என்ன சார் பண்றது? என்ன வயசு ஆகுதுங்க? எனக்கு வயசு 49, 50 வயசு கடந்துருச்சு சார். 50 கடந்துட்டீங்க. என்ன வேலை செய்யறீங்க நீங்க? வேலை என்ன வேலை செய்யறீங்க? என்னங்க வேலை?
வேலை என்ன வேலை செய்றீங்க? ரேடியோ வானொலி சார் ஆடு மேய்ச்சி இன்னும் கொஞ்ச நாள் ஆடு மேய்ச்சி இப்ப மாட்டோட விவசாயம் பார்த்துட்டு கிடக்குற வீட்டோட. ஓகே. வானொலி ரேடியோ கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்களேன், எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. சரி சார், சரி சார். சொல்லுங்க. அதாவது இப்ப இவர் எல்லாம் வந்து 50 வயது வந்துருச்சுனாவே அந்த உடல் உழைப்போட அளவு கொஞ்சம் குறைக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆடு பராமரிக்கிறது, மாடு பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான வேலை. முக்கியமா வந்து அதை சுத்தம் பண்றது, அது நீங்க வந்து அதுக்குரிய அந்த தீவனங்கள் எல்லாம் நீங்க அறுத்து போடுறது, உடல் உழைப்பு ஜாஸ்தியா கொடுக்கிற வேலை. அதாவது முக்கியமா இடுப்பு வளைச்சு அவங்க பண்ணணும், பொருள் எடுக்கிறது வைக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் குறைக்கணும். மற்ற நின்றுட்டு பண்றது, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பால் கறக்கிறது கூட வந்து எப்படின்னா குத்த வச்சு உட்காராம ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம். சோ இது மாதிரி சில விஷயங்கள் மாத்திக்கணும். சோ அதனால அந்த வயதுக்குரிய இதை கொஞ்சம் குறைச்சாவே சரியாயிடும். மேல வந்து தேய்மானத்துக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடும். பிரச்சனை. நீங்க வேலையை இன்னும் கொஞ்சம் எளிமையா செய்யணும் அப்படின்றாரு. இப்ப பால் கறக்குறோம்னா குத்த வச்சுன்னு கறக்காம ஒரு ஸ்டூல் போட்டு சின்னதா ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுக்கிட்டு கறக்கலாம். அதான் அந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேலையை வயது ஆக ஆக வேலையை கொஞ்சம் சுலுவா செய்யறதுக்கான வழிமுறையை செஞ்சுக்கணும்னு சொல்றாரு மருத்துவர். கொஞ்சம் இல்ல, அதுக்காக முழுமையா ரெஸ்ட் இல்ல. ரெஸ்ட் எடுக்கிற வயசு இன்னும் 10 வருஷம் இருக்கு. 60 வயசுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாருங்க பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சந்தோஷமா இருங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேலை செய்யுங்க. மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோங்க வேலையை. நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீர் அங்காடி ரங்கன். வணக்கம் ரங்கன். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா இப்ப வந்து நான் டீ கடை வச்சிருக்கிறேன். எத்தனையோ பேரு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல மாத்திரையை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. அது வந்து தவறுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு உடம்பு வலியா நேரடியாக டாக்டர்கிட்ட போய் பாருங்க, எலும்பு டாக்டர் பாருங்க, இப்படி எல்லாம் அறிவுறுத்தி தான் இருக்கிறேன். ஆனா இவங்க வந்து இப்படி கேட்காம போய் டக்குன்னு உடம்பு வலியா ஒரு மாத்திரை வாங்கிட்டீங்கிறாங்க. இது வந்து சரியில்லைன்னு நீங்களும் தான் சொல்லுவீங்க. ஆனா நேரா அந்த உடல் உழைப்புன்னு இப்ப சொன்னீங்க. உடல் உழைப்பு இருந்ததுன்னா அந்த உடல் வலி இருக்கதான் செய்யும். இதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ஐயா மருத்துவம்? இந்த டாக்டரை பாருனா எவ்வளவு விழிப்புணர்வு சொன்னாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் வந்து டீ கடை வச்சிருக்கிறேங்க, 18 மணி நேரம் நிக்கிறேன். எனக்கு உடல் வலி இருக்கு, கால் வலி இருக்கு. நான் போய் மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். முடியலன்னா டாக்டரை மட்டும்தான் போய் பார்ப்பேன். ஏன் இந்த விழுப்புரம் வராது இருக்குன்னு நிச்சயம் உங்களுடைய கேள்வி மிக ரொம்ப சரியான கேள்வி. அதுவும் வந்து ஒரு சகல மனிதரா வந்து அவர் இன்னொருத்தவங்களுக்காக வந்து அவர் ரொம்ப வருத்தி சொல்றது வந்து உண்மையா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மருத்துவர் தான் எப்பயுமே நாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேஷண்ட் சொல்லுவோம். இது ரொம்ப சாதாரண, அதுவும் நம்ம ஊர்ல, அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்துல வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. சோ இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அந்த மருந்து கடை வச்சிருக்கவங்க தான், பார்மசி வச்சிருக்கவங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இப்ப வந்து இன்னைக்கு வந்து இலவசமா வந்து மருத்துவ சிகிச்சை வந்து எல்லா பக்கத்திலும் கிடைக்குது. அது உங்களுக்கு எல்லா ஊர்லயும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. அதையும் தள்ளி போனீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ பணம் செலவு பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி அதுக்குரிய வசதிகள், அதுக்குரிய நிபுணர்கள் எல்லாமே இருக்காங்க. இது பிரச்சனை என்ன, பயன்படுத்திக்கணும். மக்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி போய் பயன்படுத்தணும். அவங்களுக்கு என்னன்னா டோர் ஸ்டெப்லேயே, அதை வீட்டை விட்டு பக்கத்திலேயே போனா ஒரு கிடைக்கணும்ன்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்ல தான் அவங்க போறாங்க. ரெண்டாவது மெடிக்கல் ஷாப் பாருங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ ஒரு சில வலி மருந்துக்குன்னா வந்து அளவு கரெக்டா கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே எனக்கு வலி குறையணும், அப்ப வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுக்கறது, வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்காமல் கொஞ்சம் மாத்தி கொடுக்கறது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாத்தீங்கன்னா வந்து சிறுநீரக பாதிப்புகள் அதிகமா. ஏன்னா மருந்து பொறுத்த வரைக்கும் வந்து உடல் விட்டு வெளியே போனா ஒன்னு சிறுநீரகம் வழியா இல்லை ஈரல் வழியா போகும். ஸோ ஈரலோட சிறுநீரகம் தான் ரொம்ப ஈஸியா வந்து பாதிப்படையும் வலி மாத்திரைகள் பொறுத்து. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப அரூர்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா டயாலிசிஸ் பிரிவினே ஒன்னு உற்பத்தி பண்ணி தினமும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 8-9 பேருக்கு டயாலிசிஸ் பண்றோம். நம்ம வில்லேஜ்ல நம்ம ஆரோக்கியமா, அதுவும் வந்து நல்ல மலைப்பகுதியில் இருக்காங்க, அரூர் பகுதியில ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிட்னி பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா அது முதன்மை காரணம் வந்து இந்த மாதிரி தவறுதலான மருந்து மாத்திரைகளை வந்து நீண்ட நாள் வலி மாத்திரை எடுத்துதான். ஏன்னா இப்ப அவங்களுக்கு யாருக்குமே வந்து நீரிழிவு நோயோ மற்ற எந்த ஒரு நோயும் கிடையாது. அவங்களா உற்பத்தி படுத்திக்கிட்டு தான் இந்த பிரச்சனைகள். சோ ஐயா சொல்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அவர் நிறைய பேர், அது முக்கியமா தேநீர் கடையில வந்து நிறைய பேர் குழுமி இருப்பாங்க. சோ அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க மாத்திரை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. அவரும் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஐயா நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா வேலை செய்யும் போது நடுவில் ஓய்வு எடுக்கிறது தான் முதல்
ட்ரீட்மெண்ட். ஏன்னா வந்து நம்ம உடலே வந்து அந்த சோர்வடைஞ்ச பகுதியை வந்து சரி பண்ணிக்கிற எல்லா விஷயங்களும் உடல்ல இருக்கு, இயற்கையா இருக்கு. என்னன்னா அதுக்கு தேவையான சத்தான பொருட்கள் சாப்பிடணும், ஓய்வு கொடுத்தீங்கன்னாவே நம்ம வந்து நல்லபடியா இருக்கலாம். நன்றிங்கய்யா, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. சார், நம்ம சந்திரசேகரோட இரண்டாவது கேள்வி, அது குழந்தைங்களுக்கு ஈஸியா. ஆமா, என்னன்னா வந்து அந்த எலும்பு முறிவான பின்னாடி வந்து அது குணமடைகிற தன்மை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த போன் வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் இருக்கும், ப்ரீஜெனரேட்டர் செல்ன்றது வந்து நம்ம ஒரு அந்த அடிப்பட்ட பகுதியை வந்து புதுமையா வளர வைக்கிற பகுதி, அந்த விஷயங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இளம் வயதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் குழந்தைகள்ல, அதுவும் வளரும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வளர்ச்சி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் குறைஞ்சிடும், வயதா முடிஞ்ச பிறகு ரொம்ப குறைவு. சோ அந்த எண்ணிக்கை குறைய அந்த வந்து ஆறும் தன்மை மாறும், அதுக்குரிய காலங்களும் மாறும். அது ரொம்ப எளிதாகிறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். சோ இது வந்து ரொம்ப சாதாரணமா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வயசு சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண தேவை. அதுக்குரிய சின்ன டைம் பாதிப்பு தான்றதோட நம்ம சரியான சிகிச்சை எடுத்தீங்கன்னா அந்த பாதிப்புல இருந்து நம்ம தவிர்த்து முழுமையா. அதாவது நம்மளோட ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரோட மெயின் வேலை என்னன்னா, ஒரு இடத்துல எலும்பு அடிபட்டுச்சுன்னா அவங்களோட முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்களோ, அதாவது ஃபங்க்ஷனல் அவுட்கம் சொல்லும், அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ அதை 100% திருப்பி கொடுக்கறது தான் வந்து சிகிச்சையோட முக்கியமான உங்களுடைய நிபுணத்துவமே அங்கதான். எலும்பு சேர வைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நீங்க விலங்குகளே பாத்திருப்பீங்க, நம்ம வீட்டு விலங்குகள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாய், அந்த மாதிரி எல்லாம் தெருவோரத்துல இருக்க நாய்களாம் பாத்திருப்பீங்க, அடிபட்டு அது நோண்டிட்டு இருக்கும். அது ஒரு கொஞ்சம் சரியாயிடும். சில டைம் பாத்தீங்கன்னா கால் வளைஞ்சிருக்கும், சில டைம் மாறி கூட சேர்ந்திருக்கும். ஆனா வந்து அதிலே அப்படியே லைஃப் நடத்திட்டு இருக்கும், அதனால வந்து பாதிப்பு இருக்காது. அது மாதிரிதான் எலும்பு சேர்றது, இயற்கையாவே எலும்பு கூடுற தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்கு. நம்மளோட வேலை என்னன்னா வந்து அந்த எலும்பு கூடின பின்னாடி அந்த பகுதி, அந்த கையோ காலோ வந்து என்ன வேலை முன்னாடி செஞ்சுட்டு திருப்பி செய்யக்கூடிய திறன் வந்து திருப்பி கிடைக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப நீங்க வந்து நாட்டுக்கட்டு கட்டுறாங்க இல்லையா, அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் பெருசா வராது, சரியாயிரும். ஆனா எலும்பு சரியாயிடும். பட் பிரச்சனை என்ன வந்து அதுக்கப்புறம் திருப்பும் வந்து இந்த மாதிரி ஜவ்வு பிரச்சனையோ பழையபடி உங்களால பிரச்சனைகளோ வராம இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதை தவிர்க்கணும்னா நீங்க வந்து சரியான சிகிச்சை எடுக்கணும். அதுக்கு வந்து நல்ல எலும்பு மூட்டு மருத்துவத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம். அதாவது சிகிச்சை முறையோட கடைசி நம்ம நோக்கம் என்னன்னா 100% வந்து பேக் டு நார்மல். அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவர் வந்து திரும்பவும் அந்த தொழிலை தொடர அளவுக்கு அவங்க உடம்பு அடிப்பட்டதுனால என்னால அந்த வேலை செய்ய முடியலன்ற சொல்லக்கூடாது. ஆமா, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசுவோம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று எலும்பின் முக்கியத்துவம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நம்மளுடைய தருமபுரி குமாரசாமிப்பேட்டை SD மருத்துவமனையினுடைய எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய நிபுணர் அருண் பிரகாஷ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எலும்பு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அவருடைய நேரலையின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பான நேயர்கள், உங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கலாம். 280 896 290 896. முன்னிணைப்பாக தருமபுரி STD கோட் 04342 043442 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர், நம்ம பாடலுக்கு முன்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். இதுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுமையா கவனிக்கக்கூடியது அல்லது அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்படின்றது விபத்துக்கள். இந்த விபத்துக்கள் அப்படின்றது எலும்பை வந்து எக்கச்சக்கமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைப்பது. வேகமா விழுந்தாலும் சரி, சாதாரணமாக விழுந்தாலும் சரி, இந்த கை கால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எலும்பு முறிவு அப்படின்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த மாதிரி நேரங்களை எப்படி தவிர்க்கிறது, அல்லது அந்த மாதிரி ஏற்பட்டால் எப்படி அதை சரி செய்யறது, எப்படி பாதுகாப்பு, இந்த விஷயங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையில அந்த எண்ணிக்கை, அந்த வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாமே அதிவேக வாகனங்கள் தான். அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிவி 50 தான் இருந்தது. 40 தாண்டது பெரிய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா பல்சர் இருக்கு, யமஹா, ஃபிசெட், அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா 120, அதாவது நம்ம கார்ல கூட 80க்கு மேல போறது ரொம்ப சிரமமான ரோட்ல 120ல ஈஸியா போறாங்க. சோ காரணம் வந்து அந்த அளவுக்கு வாகனங்களோட அந்த செயல்திறன் நல்லா வந்துடுச்சு. பட் ஆனா அதுக்குரிய சாலை கட்டமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஹைவேலயே, நம்மளோட நேஷனல் ஹைவேலயே ஸ்பீட் லிமிட் 80 கிலோமீட்டர்ஸ் தான் சொல்றாங்க. இப்ப நம்ம பெங்களூர் சேலம் ஹைவே 4 வழி சாலை அந்த அளவுக்கு சிறப்பா போட்ட ஒரு சாலையிலேயே 80
கிலோமீட்டர் வேகம் தான் அவங்க வந்து பர்மிட்டபிள் லிமிட், அதாவது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட வேகம் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து இந்த ரோடு எல்லா சாலை இப்ப பெண்ணாகரத்துல தருமபுரி ரோடெல்லாம் பழைய ரோடுங்க, இன்னும் அதை விரிவுபடுத்தவே வருத்தல. பட் இருந்தாலே மக்கள் வந்து அதுல பெருசா எடுத்துக்காக அது கூட பரவாயில்ல. இந்த கிராமப்புற சாலையில எல்லாம் பாத்தீங்கன்னா மண் ரோட்லயே அவங்க ரேசிங் போற மாதிரி தான் போறாங்க. சோ இது என்னன்னா வந்து முதல்ல வந்து அந்த ஓட்டுறவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வேணும். நம்ம எந்த இடத்துல போறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேகங்கள் வந்து இப்ப நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், எங்க போனதுன்னு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, அந்த அவசர இந்த இதுல போகாதுன்றது வந்து நம்ம சின்ன குழந்தைல இருந்து இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறதுன்னு சொல்லுவோம் 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்புவாங்க, ஏன் ரஷ் பண்றீங்கன்னு தான் சொல்லுவோம். சோ இது வந்து என்னதுன்னா மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ், சாலை விதிகள். இப்ப நம்ம ஸ்பீட் லிமிட் ஆரம்பிச்சு இப்ப டிராபிக் சிக்னல், மக்கள் என்ன அந்த எப்ப அந்த லாஸ்ட் ரெட் சிக்னல் போற வரைக்கும் ரஷ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த எல்லோ சிக்னல் கூட வந்து அவங்க ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரெட் சிக்னல் விழுற வரைக்கும் இப்ப நீங்க 4 ரோடு நம்ம தர்மபுரி 4 ரோடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ லெஃப்ட்னா ஃப்ரீ லெஃப்ட் விட மாட்டாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு புதுசா என்ன பண்றாங்கன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்து ரேஸ் போடுறாங்க, அது கூட போயிட்டா வேகமா போயிடலான்ட்டு. அதாவது இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊர்ல பண்ணும்போது என்னாங்கன்னா எப்ப நம்ம வந்து சாலை, அதாவது எதுக்காக சாலை விதிகள் கொண்டு வந்திருக்காங்கன்றதே மறந்து போறாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த ஒரு நல்ல குடிமகன்னா இந்த சாலை விதிகளே வந்து ஒரு ரூலா போட்டு பண்ணக்கூடாது. அவங்கவுங்க நமக்கு வந்து அந்த ஒரு சுய ஒழுக்கம் வேணும், நமக்கே ஒரு ஒழுங்கு. ஆமா, ஏன்னா இப்ப இந்த விபத்துன்ற பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்னு வந்து விபத்து ஏற்படுத்தக்கூடியவருக்கு பாதிப்பு நடக்கலாம், இல்ல சரியா ஓட்டிட்டு வர எதிர்ல வரவங்களுக்கும் பாதிப்பு வரலாம். சோ இப்ப வந்து என்னாச்சுன்னா இப்போ ஒரு அப்பாவே ஒருத்தர் வந்து இப்போ நல்ல கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவார், ஆனா இன்னொருத்தரோட தப்புனால அவருக்கு வந்து பாதிப்பு வரும். அதே மாதிரி குடிபோயில வரவங்க வந்து இடிச்சிட்டு அவர் நல்லா இருப்பாரு, விழுந்தவன் வந்து உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப குடிமக்கள், அதாவது மக்கள் தான் வந்து அதை மாறணும், அந்த எண்ணங்கள் வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த விழிப்புணர்வு கொடுக்கறது. என்னன்னா வந்து அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு அந்த இது வேணும். நான் வந்து வாகனம் செலுத்தும் போது வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல வச்சு தான் போகணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன் பேசிட்டே இப்ப நான் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் முன்னாடி எல்லாம் வந்து நான் கவுண்ட் பண்ணிட்டு போவோம். எப்பனா வந்து ஒரு 2000 கொரோனாக்கு முன்னாடி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1-2 பேர் யார் பேசிட்டு போறாங்களோ. நான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து யாரு பேசுறாங்க, யாரு பேசுறது இல்ல எண்ணிட்டு போற மாதிரி இல்ல. அது ஒண்ணு டாக்டர், கூடுதலா இப்போ அந்த ஒயர்லெஸ் அந்த இது வந்து இல்ல, அது கூட வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க ப்ளூடூத் டிவைஸ்னா கூட அட்லீஸ்ட் கையில நீங்க வந்து ஒரு பக்கம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வாகனத்தை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு, அதாவது ஒரு ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் போன் எடுத்து பேசுறாங்க. ஓகே. சோ அப்ப வந்து திடீர்னு ஒரு குறுக்க ஒரு நாய் கூட வந்தா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, விழுந்துருவாங்க. சோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா வந்து அது ஒரு பாதிப்பு ரொம்ப மோசமா. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வாகனம் செலுத்தும் போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்ன்றது வந்து ஒரு பேசிக் சேஃப்டி. சோ அப்ப வந்து 4 சக்கரத்துல வாகனம் போகும்போது விபத்தே நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து கூடிய உடல்ல கூடிய காயங்களோ விபத்துனால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம வந்து முழுமையா வந்து நிவர்த்தி பண்ணலாம். இன்னைக்கு வரை அது நல்ல இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் சொல்லுவாங்க அந்த காரோட சேஃப்டிக்கெல்லாம். சோ அது மாதிரிலாம் நீங்க சீட் பெல்ட்டோட போகும்போது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கார் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகம், அதாவது ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க வந்து ஒரு கல்லு மேல கூட போய் ஒரு பாறையில மோதினா கூட நமக்கு எந்த பாதிப்பு இல்லாம நம்ம வெளியே வந்துடலாம். சோ அதுக்குரிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கார்ல வந்துருச்சு. சோ அதனாலதான் நம்ம சீட் பெல்ட் போடுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் பொறுத்து, அதாவது ரோட்ல வந்து நீங்க வந்து இன்ஜுரி அடிப்படுறதுல பாத்தீங்கன்னா வந்து தலை காயங்கள் வந்து ரொம்ப மிகவும் ஆபத்தானது. மரணம் வந்து நிகழ்வு வந்து அது நம்ம சொன்ன 40% வந்து சாலையில் நிகழ்வுன்னு சொல்ல பாத்தீங்கன்னா அந்த விபத்து, அது வந்து தலைகாயங்களால. அதே ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா தலைகாயம் வந்து முழுமையாவே நம்ம குணப்படுத்துறோம், வராம அடிபடுறதோட. அதாவது இதுனா கூட நீங்க ஒரு கை இல்லைன்னா கூட நீங்க வந்து உங்களை வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனை இல்லாம நீங்க வந்து ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையை வந்து நசுங்கி போய் கட் பண்ணி எடுத்து சூழ்நிலை ஆச்சுனாலுமே வாழலாம். ஆனா தலை இல்லைன்னா அவளோட உயிரே இல்லைன்றதுதான். சோ மூளை, அதுவும் முக்கியமா வந்து தலைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப சாதாரணமா ஒரு ஹெல்மெட் வந்து பாதுகாக்குன்றது வந்து அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுவும் இப்பெல்லாம் வந்து வண்டி விற்கும் போதே வந்து ஹெல்மெட்டோட தான் விற்கிறாங்க. நீங்க வந்து ஆர்டிஓ ஆபீஸ்க்கு நீங்க போய் வந்து வண்டி பதிவு பண்ண போனீங்கன்னாவே ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னாவே வண்டி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து வாங்குறதுக்கு வந்து கொடுக்குது. மக்கள் வந்து அதை வாங்கிடுறாங்க, ஆனா பயன்படுத்துறது. சோ அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 2 விஷயங்கள் செஞ்சாவே வாகன விபத்துல வந்து அடிப்படக்கூடிய எண்ணிக்கை வந்து நம்ம 90% மேல குறைச்சிடலாம். மற்றபடி வந்து இந்த டிராபிக் ரூல்ஸ், இந்த மது இதெல்லாம் குறைச்சாவே 100%. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்களா வந்து உண்டு பண்ற ஒரு பிரச்சனை. இப்ப இயற்கை பேரிடர், இப்ப நீங்க வந்து வயநாடு நடக்கிற மாதிரினா அது வந்து இயற்கை பேரிடர்ன்றது இயற்கை தான் காரணம் சொல்ல முடியுமோ, அதுக்கு பின்னாடி நம்ம இருப்போம், நேரடியா நம்ம காரணம் சொல்ல முடியும். பட் ஒரு விபத்துன்னும் போது கண்டிப்பா வந்து 100% வந்து
நம்மளோட காரணமா தான் இருக்க முடியும். மற்ற வேற எதுவுமே நீங்க வாகனத்தையோ ரோடையோ நீங்க பழி சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம அதுதான் நம்ம முக்கியமா இந்த டைம்ல நாங்க சொல்ல விரும்புறோம். பெரும்பாலும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாகனங்கள் ஓட்டும் போது மற்றவங்களுக்காக, அதாவது இது வந்து ஒரு பொது பயன்பாடு, இதுல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையே மறந்து ஏதோ தனக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது மாதிரியான ஒரு அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே சாலை வந்து அவரோட சாலை, அவரோட தனிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். இப்ப நம்ம வீடுன்றது நம்மளோட தனிப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி அவருது. மற்றவங்க ஏதோ அவருக்கு வந்து இடையில வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அது வந்து ஒரு பப்ளிக் பொது சொத்துன்றது வந்து எண்ணமே வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் போது பயங்கர ரஃப் டிரைவ்னு சொல்லக்கூடிய அதிவேகம், அந்த அதிவேகத்துல போகும்போது நீங்க அழகா சொன்னீங்க, ஒன்னும் தெரியாத ஒரு அப்பாவி சில நேரங்கள்ல. ஏன்னா நாங்க இப்ப விபத்து சிகிச்சையில பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு அம்மா அப்பா எல்லாம் அடிபட்டு வருவாங்க, கை குழந்தை எல்லாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு, இது என்னன்னா எப்படி விபத்து நடந்து கேட்டீங்கன்னா ஆப்போசிட் ஒன் வேல வந்து ஸ்பீடா வர்றது. சரியா சொன்னீங்க டாக்டர். இந்த ஒன் வேல வரவங்க தான் வேகமா வருது, கோவமா வருது, முறைச்சு பாக்குறது. நம்ம சரியா போறவங்கள வந்து ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துட்டு போறது. நாம பொறுமையா போயிட்டு இருப்போம். இல்ல அதுதான் எப்பவே வந்து ஃபேமிலியில போறவங்க யாரும் இந்த தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல அவங்க மனைவி விட மாட்டாங்க. மற்ற குழந்தைகள் இருக்கும்போது யாருக்குமே அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு தோணாது. ஏன்னா எல்லாரோட பாதுகாப்பா அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஒருத்தர் சரியா வந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து அவரை இடிச்சு, அதாவது எப்படின்னா வந்து இவங்களுக்கு ஹெல்மெட் இருக்கும், இவர் போட்டிருப்பாரு, அந்த அம்மா போட்டிருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை போட்டிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பார்த்தா பாதிப்பு அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் வண்டியில சாலையில் பயணிச்சுதான் தப்பு. இப்போ இது வலியுறுத்தி தான் இப்போ அரசு வந்து கொஞ்சம் இந்த சாலை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம். ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப எல்லாம் டிராபிக் சிக்னல்ல கேமராஸ் வைக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க சிட்டில எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரே வந்து உங்களுக்கு வந்து அந்த போட்டோ எடுத்து நம்பரை வந்து எடுத்துட்டு டைரக்டா வந்து அப்படி சலான் ஈச்சலான்னு சொல்லி அப்படி ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். சோ அந்த வந்து இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா தொப்பூர்ல எல்லாம் கூட அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பீட் லிமிட்டிங் டிவைஸ் வச்சு இப்ப நம்ம வாகனம் வேகமா போயிட்டு இருந்தாலும் நம்மளோட வாகனத்தோட புகைப்படம் எடுத்து நம்மளோட அந்த வாகன எண்ணெய் எடுத்து சலான் போடுற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு விதியா போட்டு பண்றதுன்றது வந்து எப்பவுமே அந்த விதியை உடைக்கதான் மக்களுக்கு வந்து அது ஒரு த்ரில் கிக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணாதீங்க, இப்ப குடிக்காதீங்கன்னு சொன்னா குடிச்சு பார்ப்பாங்க. புகைப்பறிக்கன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புகைச்சா வந்து இந்த மாதிரி வரும், நம்ம புத்துநோய் வரும்னு தெரியும். இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி நம்ம மக்கள் அந்த ஒரு விதின்னு சொன்னும் போது அல்ல அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்றதுக்குன்ற மாதிரி தான் அவங்க பண்றதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால வந்து இது ரூல்ஸ்ன்றது பதிலா வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் சுயமா அவங்க வந்து இதை வந்து சுய ஒழுக்கத்தோட பண்ண வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்றேன். இப்ப எப்படி வந்து நல்ல குடிமகன்னா நம்ம ஓட்டு போடணும், நம்ம வந்து வரி கட்டணும். சோ இது மாதிரி சொல்ற மாதிரி இது வந்து ஒரு நல்ல குடிமகனுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். என்னோட சாலை அப்படின்றது அனைவரும் வந்து நம்ம பாதுகாப்பான, அதாவது எப்படின்னா வீட்டுல எப்படி நம்ம ஒரு பாதுகாப்பா உணர்றோமோ அந்த மாதிரி சாலையிலும் வந்து பாதுகாப்பா உணர்றோம். அதுதான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயம் நிச்சயம் டாக்டர். இப்போ இந்த சாலை விபத்து இந்த மாதிரி ஏற்படும் கூடிய காலகட்டங்கள்ல முதல் உதவி அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா வந்து காயங்கள்னால ரத்த போக்கு தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற பெரிய இடங்கள்ல இப்போ தலை அடிபட்டிருக்கலாம், கை கால் அடிபட்டிருக்கலாம், எலும்பு முறிவு இருக்கலாம், எல்லாமே ஓகே. பட் முதல்ல நம்ம வந்து ஒருத்தரை காப்பாற்றணும்னா வந்து அவங்க இறக்குற அடுத்த முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அதாவது ரத்த கசிவு தான். ஸோ மூளைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து ஒரு 3 to 5 நிமிஷம்குள்ள கட் ஆயிடுச்சுன்னா மூளை சேவடைஞ்சிடும். அதே மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு 2 to 3 நிமிஷம் எல்லாம் ரத்தம் இல்லைனாவே அது இறந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து உடல்ல இருக்கிற ரத்த போக்கு வந்து முதல்ல நிறுத்தணும். ஸோ அதனால இப்போ ஒருத்தர் அடிப்பட்ட ஒருத்தர் ரத்த கசிவு இருக்குன்னா உடனே என்ன பண்ணா அந்த ரத்த கசிவு நிறுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும். அதாவது முக்கியமான ஒரு சுத்தமான துணி வச்சு அடிப்பட்ட பகுதியை வந்து நல்லா அழுத்தி பிடிக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த கயிறு போட்டு கட்டிடுவாங்க இருக்குமா. இப்போ அடிப்பட்ட பகுதிக்கு மேல போட்டு கட்டுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அடிப்பட்ட பகுதி மட்டும் ரத்தம் மட்டும் போகாம அந்த மொத்த ஏரியாக்கே வந்து ரத்தம் இல்லாமல் போய் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க, நான் அறிமுக நேயர் தர்மபுரில இருந்து ராஜ்குமார் பேசுறேன். தர்மபுரில இருந்து ராஜ்குமார், எந்த பகுதிங்க ராஜ்குமார்? நான் டவுன்ல இருக்குங்க. சரிங்க, சொல்லுங்க ராஜ்குமார். நம்ம ஒலிபரப்பு வந்து இணையத்துல தான் கேட்கிறேன், பண்பலையில இந்த எஃப்எம்ல கேட்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, அது ஒரு கேள்வி. சரிங்க சரிங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட ஒரு 2 கேள்வி இருக்கு, கேளுங்களேன்.
கேட்கலாங்களா? கேளுங்க, தாராளமா டாக்டர் ஐயா கேளுங்க. நம்ம அந்த கேள்விக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் நாங்க நல்லபடியா செய்யறதுக்கான ஏற்பாடுகள். சரி, எந்த பகுதிங்க? தருமபுரியில எந்த பகுதி? இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பெரியார்ல இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல். ஆமா ஆமா. நான் இணைய வானொலியோட 2000ல இருந்து கேக்குறேங்க. பல்வேறு வானொலி கேட்டிருக்கிறேன். ஆண்டனா வச்செல்லாம் கேட்டாலும் நான் பூஸ்டர் எல்லாம் போட்டு. சரிங்க. இப்ப உங்க வானொலி வந்து இணையத்துல தான் கேட்டிருக்கேன். சரி சரி. வந்து கடையில கேட்கணும், நண்பர்களுக்கு எல்லாம் கேட்கணும். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சில ஆன் ஏர்ல கேட்கணும் ஃப்ரீக்வன்சிலன்னு சொல்ல வரீங்க? ஆமா சரி, ஆமா. அதுக்கான இணையத்துல விட்டுட்டு சாதா FM ரேடியோல கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கான முயற்சிகள் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நன்றிங்க. இப்ப மருத்துவர்கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. என்னோட சகோதரிக்கு 65 வயசு ஆகுதுங்க. சரி. இடுப்பு வலின்றாங்க. ஏதாவது டிராவல் போயிட்டு வந்துட்டா இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க. சரி. ஏதாச்சும் ஒர்க் பண்ணாலும் நல்லா தான் இருந்தாங்க, ஆக்டிவா தான் இருந்தாங்க. சரி. அதுக்கு என்ன பண்ணலாம்? அது வலி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க சொன்னீங்க ரெஸ்ட் எடுக்கணும்ன்றீங்க. ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குது, திருப்பி ஒர்க் பண்ணா வேலை செஞ்சா வலி வந்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2 காரணமா அவங்களுக்கு வலி வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானங்களான அந்த இடுப்பு வலி வரலாம். இல்லைன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு அடர்த்தி குறைவுனால வரலாம். சரிங்கய்யா. சோ 2க்குமே தனித்தனியா சிகிச்சை முறைகள் இருக்கு. அந்த சிகிச்சை எடுத்துக்கணும். இப்ப எலும்பு அடர்த்தி குறைவுனா இப்ப ஓய்வு எடுத்தா கண்டிப்பா அந்த எலும்பு அடர்த்தியோட தன்மையை வந்து சரி பண்ண முடியாது, சரியாகாது. சோ அதுக்கு வந்து நம்ம அதுக்கு தேவையான சத்து மாத்திரைகளோ இல்ல அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு எலும்பு அடர்த்தியை நிவர்த்தி செஞ்சீங்கன்னாவே அந்த வலி வராம பாத்துக்கலாம். இப்ப தேய்மானம் இருந்ததுன்னா இப்ப நம்ம குறைந்த அளவில் இருக்கும்போது வந்து அதுக்கு நம்ம வந்து பிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ் சில விஷயங்கள் செய்ய வைப்போம். ரொம்ப அதிகமா இருக்குன்னா சில டைம் வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த தேய்மான பகுதியை வந்து சரி செஞ்சு அவங்க வழியெல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால எந்த நிலையில இருக்கான்றது பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான சிகிச்சை மட்டும் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா வலி இல்லாம இருக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் என்னோட பர்சனல் ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு முழங்கால் அடிபட்டுருச்சு. கவனக்குறைவு தான், வீட்டுல தான் விழுந்துட்டேன். இருந்தாலும் அந்த வலி வந்துட்டு தான் இருக்குது. உட்கார்ந்தாக்க அடிப்பட்ட உடனே நீங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா? அந்த போய் பரிசோதனை எடுத்துக்கிட்டீங்களா? சரி. நீங்க சொன்ன மாதிரி நாட்டுக்கட்டு தான் போட்டேன். இல்ல இது வந்து சில டைம் என்ன ஆகுனா தவறான சிகிச்சை முறைகள்னால கூட அந்த பிரச்சனையை வந்து தீராத பிரச்சனையா மாத்திரும். அதாவது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை கூட தீராத பிரச்சனையா மாத்திரும். அது நாங்க ஏற்கனவே அதுதான் நம்ம முன்னாடியும் வலியுறுத்திட்டு இருந்தோம். அதாவது நம்ம எப்பவுமே எலும்பு மற்ற எல்லாமே வந்து தானே இயற்கையாவே அதை குணப்படுத்திக்கூடிய தன்மை உண்டு. பட் என்னன்னா நம்மளோட முக்கியமா நம்ம ஒரு மருத்துவரோட வேலை என்னன்னா நீங்க வலி இல்லாமல் எல்லா வேலையும் திரும்பவும் செய்யறதுக்குரிய விஷயங்கள்ல வந்து சரியா பண்றதுக்கு தான் அந்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம கரெக்டா கடைபிடிக்கணும் சொல்றது. இயற்கை மருத்துவம் நான் வந்து தவறா சொல்லல. பட் எலும்பு முறிவு இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதுல வந்து இன்னும் வந்து 100% நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு குணமடையுமா அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு அறுவை சிகிச்சை மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்றீங்கன்னா மூட்டு தேய்மானத்துக்கு இந்த அளவுக்கு எங்களால உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க முடியுன்றது என்னால அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியே கணிச்சு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு எங்களால ஒரு சிகிச்சை முறையில வந்து சொல்ல முடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மேபி அந்த மூட்டு தேய்மானம் அடிப்பட்டனால தேய்மானங்களோ இல்ல வேற ஏதாவது ஜவ்வு பிரச்சனை இருக்கலாம். அதனால வந்து ஜவ்வு பிரச்சனை அதுக்கு தேவையான சப்போர்ட் பண்ற மாதிரி பெல்ட் இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பிளஸ் வந்து சில டைம் வந்து மாத்திரைகள் ரொம்ப முடியலன்னா வந்து ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி சொல்லுவோம். முட்டிக்குள்ள வந்து இந்த சின்னதா கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். கேமரா வச்சு நம்ம அந்த ஜவ்வு கிழிஞ்சு போன ஜவ்வு வந்து ஒன்னு ரிப்பேர் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து அதை கிளியர் பண்ணி வழியெல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால ஏதோ ஒரு சிகிச்சை முறை மூலமா கண்டிப்பா உங்க பிரச்சனை நிவர்த்தி செய்யலாம். கண்டிப்பா நீங்க ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர் பார்த்து அதை நீங்க சிகிச்சை எடுத்துக்கோங்க. நீங்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நாங்க கூடிய விரைவில் அதுக்கான முயற்சிகள் செய்யறோம் நம்ம தரப்புல. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க. சவுலூர்ல இருந்து ஸ்ரீதர். ஸ்ரீதர் சொல்லுங்க. ஸ்ரீதர் ஐயா, மூட்டு வலியை பத்தி ஐயா சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா. இந்த நல்லப்பள்ளி சந்தையில காருல வந்து இந்த மூட்டு வலி தையலம், முடக்கத்தான் தையலம், அது மாதிரி மூட்டு வலி அதெல்லாம் விற்கிறாங்க. அது மாதிரி பண்ணா பலன் கிடைக்குங்களா? இல்ல இது வந்து நல்ல கேள்வி. உண்மையா உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சரியான, அதாவது இப்போ நீங்க மருந்து அப்படின்னா வந்து அதை வந்து சரியா மருத்துவரோட பரிந்துரை இல்லாம எதுவுமே எடுத்துக்கூடாது. அது எந்த மருந்தாலும் சரி, அதாவது சித்த மருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருந்தாலும் சரி, அலோபதி மருந்தாலும் சரி. இப்ப உங்களுக்கு வந்து சித்த மருந்து தான் எடுத்துக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சித்த மருத்துவர், அதாவது BSMS படிச்ச பயிற்சி பெற்ற அங்கீகாரம் பெற்ற மருத்துவரை போய் பார்க்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனையிலேயே இருக்கு, ஏன் நல்லம்பள்ளியிலேயே கூட இருக்காங்க.
ஸோ அது மாதிரி நீங்க மருத்துவரை போய் பார்த்து அவங்களோட பரிந்துரைப்படி, அதுவும் வந்து இப்ப மருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அதை வந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணணும். அது வந்து மருத்துவ கவுன்சில்ல வந்து பதிவா இருக்கணும், அந்த மருந்து கவுன்சில். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கீகரித்த மருந்துனா எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அதை கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்யறதுக்குரிய மெக்கானிசம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வண்டியில விற்கிறது பாத்தீங்கன்னா பாதி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கலப்படமோ இல்ல வந்து அதாவது நல்ல பொருளும் இருக்கும், பட் அது கூட கலப்படம் கலந்து இருக்கும். இப்போ இயற்கையா தயாரிக்கும் போது வந்து என்ன ஆகும்னா கலப்படங்கள் இருக்கும், அதாவது மெட்டல்ஸ் சொல்லுவோம். இப்போ தயார் பண்ணும்போது மெட்டல் மிக்ஸ் ஆயிருக்கும் போது அந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது சப்போஸ் உள்வழியா எடுத்துக்கும் போது உள்ள அந்த மெட்டல் போய் கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ணலாம். இந்த பூசுற தைலங்கள் பாத்தீங்கன்னா நிறைய டைம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்ப வலி நிவாரண மருந்து இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க டைக்ளோஃபெனாக்ன்ற ஒரு மருந்து தான் வந்து ஆயில்மெண்டா கொடுப்போம். அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அது கூட கலந்துருவாங்க. சோ அது மாதிரி நம்ம வந்து கலப்படம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்களே, சரியான மருந்துகள் வந்து முறை வந்து அது கிடையாது, அது வந்து தவறு. முக்கியமா அந்த மாதிரி எண்ணெய்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு பலன் தரும்ன்றது தெரியாது. அது முக்கியமா சிகிச்சை முறையில வந்து இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது, இந்த அந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மூட்டுல வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே வலி இல்லாம பண்ணலான்ற மாதிரி சொல்றதுலாம் வந்து வாய்ப்பே இல்லை. சோ அது மாதிரி இருந்தா கண்டிப்பா முதல்ல நாங்க அதை கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு தான் பயன்படுத்துவோம். ஆமா, எங்களுக்கும் வந்து வலு குறையும் இல்லையா. சோ அதனால வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து இப்ப சந்தையில் விற்கிறாங்கன்றதெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க. சரியான மருத்துவரை பார்க்கணும், எந்த துறையாலும் சரி, நீங்க ஹோமியோபதியோ சித்தாவோ எதுவாலையும் பார்த்து அவங்களோட பரிந்துரைப்படி நீங்க செஞ்சுக்கணும். இது இந்த டைம். நன்றிங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். ரைட், இணைப்பில் இருந்து விடுபட்டிருக்க டாக்டர், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவா நீங்க இந்த கருப்பொருள் குறித்து நீங்க சொல்லக்கூடிய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே நேரத்தில் நீங்க நேயர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதை பத்தியான விஷயங்களும் சொல்லுங்க. இணைப்பில் ஒரே ஒரு நேயர் இருக்கார். வருக. வணக்கம் சார். வணக்கம், முருகேசன் பேசுறேன். வணக்கங்க. சார் சொன்னாரு இந்த அத்திப்பழம் வந்து இந்த வலிக்கெல்லாம் நல்லது அப்படின்னு. ஆமாங்க, நம்மளது அத்திப்பழம் இருக்குது, அது வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து ஃப்ரீயா வந்து வாங்கிட்டு போக சொல்லலாம் அப்படின்னு அனைத்து நேயர்களுக்கும் நன்றிங்க. அது வந்து நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன், வந்து தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். நன்றிங்க, மிக்க நன்றி. நன்றி சார். இனிப்பில் வரக்கூடிய நிறைவு நேயர். வருக. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பண்பலை நிலையம். வணக்கம். கொஞ்சம் விரைவா நேரடியாக கேள்விக்கு வந்தா பரவாயில்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நிறைய விஷயம். ஐயா, இளமுறை பாதுகாப்பு. ஆமா, நம்ம மருதநெல்லி வாயிலாக வைத்தியம் பார்க்கிற டாக்டர் பிரகாஷ் ஐயாவுக்கு வணக்கம். பேக் பெயினுங்க ஐயா, பேக் பெயின். அதுக்கான வந்து நம்ம மருந்து மூலியமா நாம சரி பண்ணிடலாமா, இல்ல பெல்ட் சொல்றீங்களா அது மூலியமா சரி பண்ண முடியுமா? இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ். வலி நீங்க எந்த இடத்துல இருக்குன்றத முதல்ல பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்குரிய சிகிச்சை எடுக்கணும். அதுக்கு முதல்ல மருத்துவர் வந்து பாருங்க, கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுப்பாங்க. நன்றிங்க. நீலகண்ட நிறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் விரிவா பேச முடியல, நீங்க கொஞ்சம் எப்பவுமே வந்து நிறைவா அடுத்த நேருக்கு வழி வருவாங்க. நன்றி. டாக்டர் சொல்லுங்க. இப்போ நாம ஏற்கனவே நிறைவான விஷயம் நம்மளோட தொடர்பு பண்ணோம். கருப்பொருள் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து இந்த டிராபிக் ரூல்ஸ் கடைபிடிக்கணும். அடுத்தது S2, அதாவது தேவை, சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட். அது ஒரே ஒரு நேரம் கண்டிப்பா. வருக. வணக்கம். ரைட், விடுபட்டிருக்காருங்க. சோ நம்ம அந்த சொன்ன 2 விஷயங்கள், அதாவது இருசக்கர வாகன போறவங்க கண்டிப்பா ஹெல்மெட், அதாவது வண்டி இயக்கிறவங்களும் சரி கூட பயணிக்கிறவங்களும் சரி கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு தான் பயணிக்கணும். சீரான வேகம், சீரான அந்த விஷயங்கள் பண்ணணும். இது மாதிரி கடைபிடிச்சு சாலை விபத்துல இருந்து நம்ம வந்து இல்லாமல் பாதுகாப்பு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சாலை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு, அதாவது பயணம் வந்து ஒரு இனிமையான பயணமா இருக்கணும். நமக்கு வந்து அது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு நினைவுகள் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை மாத்துறதுக்கு வந்து எல்லாரோட ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பு வேணுன்றதை இந்த டைம்ல நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்ப எலும்பு முறிவு குறித்த சந்தேகங்களோ இல்ல வந்து ஆலோசனை வேணும்னா எங்க மருத்துவமனையோட எண் நான் தொடர்பு பண்ணி கொடுக்கிறேன். சொல்லுங்க. 6380 6380 299 499 6380 299 499. இது வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாவும் நீங்க வந்து செய்தி அனுப்பலாம், இல்லைன்னா ஒளிப்பதிவு அனுப்பலாம். சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதாவது தேவையான ஆலோசனைகளும் பெற்றுக்கலாம். மிக்க நன்றி டாக்டர். மருத்துவருடைய கைபேசி எண் மீண்டும் நேரத்தில் உங்கள் நினைவிற்காக 6380 638 299 499.
6380299499 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த எலும்பு தொடர்பான சந்தேகங்களை நம்ம மருத்துவர்கிட்ட பேசலாம். இல்லை நேரில் பார்க்கணுன்னாலும் அந்த எண்களை தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்களுக்கான நேரில் உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், மிக சிறப்பு. இந்த 1 மணி நேரம் நிறைய விஷயங்கள், குறிப்பாக எலும்பு மற்றும் அந்த மூட்டு தொடர்பான விபத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேயர்கள் இன்னைக்கு நிறைய அவங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய சேவைக்கும் மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த மருத்துவ சேவை மேலும் மேலும் தொடரும். எங்களுடைய இனிய வாழ்த்துக்கள்.